திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை திசைதோறும் பரப்புவதற்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அவர் இருக்கிறார் என்று கட்சி நம்புது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்க நினைக்கிறோம். அந்த இடம் எப்படி வருது? ஸ்டாலின் அவர்களின் மகன்கிறனால தானே வருதுங்கிறது. அப்ப நாங்க சொன்னார், எங்க முதலமைச்சர் சொன்னார், சேப்பாக்க மக்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்க நினைத்தால் தோக்கடிங்கன்னு சொன்னார். ராயபுரம் தொகுதியில நான் சாதாரண தொண்டரை நிப்பாட்டி ஜெயிச்சு காமிக்கிறேன் சொல்லியிருக்காரு. மாதிரி யாரை நிப்பாட்டி இருந்தாலுமே ஜெயிச்சிருக்க முடியக்கூடிய ஒரு தொகுதி அதுல வெற்றி பெறுவது மட்டுமே. நான் கேட்பது, இப்படி கருத்தியல் தலைவர்களை கரிஸ்மாட்டிக் லீடரா நாங்க ஏத்துக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மரியாதைக்குரிய வியூக வகுப்பாளருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு குடிநீர் வாரியம் ஆரம்பிச்சத எந்த மகர் மக்களுக்காக 5 லட்சம் மக்களை கூட்டி நீர் எடுத்தாரோ அந்த தண்ணீர் உரிமை, அந்த உரிமை நாயகன் பிறந்த நாளில் தமிழ்நாடு மக்களுக்கு தண்ணீரை பொதுவாக்க என்று அறிவித்தவர் கலைஞர். மாவட்ட செயலாளர் ஒடுக்கப்பட்டவர் இருந்தாலும் துணை மாவட்ட செயலராக ஒரு ஆதரவு இருக்க வேண்டும். அது ஒன்றிய அமைப்பு வரை, கிளை அமைப்பு வரை, ஏன் எங்கள் மாணவர்கள் அமைப்பு வரை, இளைஞர் அமைப்பு வரை இருக்க ஒரே இயக்கம் திமுக. இதை எந்த ஆதரவு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? ஆனா இன்னைக்கும் அந்த குடி தண்ணியில குடிக்கும் போது மலம் கலந்திருக்க ஒரு வேங்கை வயல்ல தீர்வு கொடுக்காத இடத்துல அந்த சமூக நீதி எங்க போச்சுங்கிற கேள்வியில நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதுக்கு அறிவியல் பூர்வமாக எல்லா வேலையும் தடை செஞ்சிச்சு. எங்கேயாவது நீதிமன்றத்தில் தடையா இருந்துச்சா, இல்ல காவல்துறை தடையா இருந்துச்சா? திருமாவளவன் அவர்களே தலித் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில போய் வாக்கு சேகரிக்க திமுகவினர் அழைத்து செல்றாங்கிறார். இது அதிக பிரச்சனைத்தனம்ல, இது அதிக பிரச்சனைத்தனம். புத்தகத்துல படிச்சுட்டு இன்னைக்கு 2 பக்கம் கற்றை படிச்சுட்டா புலாயுதம் வேலை. இது உங்களுக்கு எத்தனை பூத்துன்னு தெரியுமா, எத்தனை கிளைன்னு தெரியுமா? ரொம்ப குறைச்சு மதிப்புறீங்க. அறிக்கை எழுதுவதற்கு சில அட்வைசர்கள் விலைக்கு வாங்கிட்டா அது நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணி கட்சிகளை நம்பிதான் திமுக வெற்றி பெறுவது அப்படிங்கிற நிலை இருக்காங்க. இந்த கூட்டணி வெற்றி தோல்வியை தாண்டிய கணக்கு எங்களுக்கு இலக்கு வைக்கலாம். இந்த கூட்டணி இலக்கு 200 அதிக கேடா இருக்கு. எங்கள் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு இலக்கு போயஸ் கார்டன் பாலிசி மாதிரி இங்க வா அங்க வான்னு சில பேரை விலைக்கு வாங்கினா வேட்பாளர் நிற்க முடியும். அம்பேத்கர் குறித்து பேசுறாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து சினிமா அம்பேத்கர் குறித்து என்ன பேசிவிட்டார் சொல்லுங்க. அவளை பத்தி போஸ்டர்ல போடுறதுக்கு இந்த பக்கம் வேலுநாச்சியை போட்டா சவுத்துல இருக்கக்கூடிய தேவர் ஓட்டு வந்துடும், காமராஜரை போட்டா சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஓட்டு வந்துடும், நீங்க அஞ்சலி அம்மாவை போட்டா பெண்களை ஓட்டு வந்துடும் போஸ்டர்ல போட்டு டிசைன் பண்றது ஓட்டுக்காக மட்டும்தான். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி தலைவர் திருமிகு ராஜீவ்காந்தி அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி தினேஷ்? நல்லா இருக்கேன், நீங்க போறீங்க? நல்லா இருக்கேன். 2026ல மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல நடந்த நிகழ்வுல விஜய் அவர்களை தன்னுடைய மேடையில வச்சுட்டு பேசியிருக்காரு. மன்னராட்சி நடக்குது, ஒரு குடும்பத்தின் ஆட்சி, பிறப்பால் ஒருத்தரை தேர்வு செய்யற ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. திமுக என்ன சொல்ல போகுது? அரசியல் வியூகம் வகுக்க தெரிந்தவர்களுக்கு அரசியல் சட்டத்தை பற்றி படித்திருந்தார் என்றால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். மன்னராட்சி, மன்னர் மணிகளாம் ஒழித்து சாமானியர்கள் இந்த நாட்டுடைய முதலமைச்சர்களாக, சாமானிய இந்த நாட்டுடைய அமைச்சர்களாக ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. தெருவில் பார்த்து என்னடா ராமசாமி அப்படின்னு சொன்னால், கும்பிடுற சாமின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த ராமசாமி பேரங்கள்லாம் மாண்புமிகு என்கிற பட்டங்களோடு வர ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் கொஞ்சம் அரசியல் சட்டத்தையும் படிக்கட்டும். அரைகுறை அரசியலோடு, அரைகுறை புத்தக அறிவோடு வந்தால் இப்படித்தான் உளறி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கும். அதுதான் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய தற்போதைய இந்த நேரம் மணி 7:18 நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி 2024. பார்ப்போம். இன்னும் சில நாள்களில் ஏதோ ஒரு கட்சியிலேயே துணை பொதுச்செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய தேர்தல் வீக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுடைய என்ன அவரு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னதுக்காக கட்சியை விட்டு நீக்கிடுவார்னு திமுக எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுது? திமுக சொல்லலை, ஏன்னா நான் திமுக சொல்லலை தான் சொல்றேன். இங்க வந்து பெருமரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கே தலித் பேந்திரா இந்தியா என்கிற அந்த அமைப்பில் இருந்து அவர் யார் என்று இங்கே எல்லோருக்கும் தெரியும். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, மொழியால், சாதியால், மதத்தால் யார் ஒடுக்கப்பட்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சமூக நீதி போராளி. இந்தியா என்கிற கூட்டணியை கட்டுவதற்கு முத்துவேல் கருணாநிதி எங்கள் அன்பு முதலமைச்சருக்கு துணையாய் நின்று இந்தியா முழுக்க அந்த கருத்தை கொண்டு போவதில் மிக ஆழமாக இருந்தவர். அவரிடம் இருந்து பல்வேறு தருணங்களில் பல்வேறு கேள்விகளை இந்த கூட்டணியை முரண்டுக்கிறது என்று சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை காரணம் காட்டி பல்வேறு நேரங்களில் கேட்டபோது கூட மிக தெளிவாக சொன்னார், சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு, ஆனால் இந்தியாவுடைய கொள்கைக்கு அரசியல் சட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்கும்போது ஒரு சமூகத்தை பாதுகாப்பதற்கு திராவிட இயக்கம்தான்
உயர்வானது, மேலானது, எப்போதும் அதற்கு தேவைங்கிற கருத்தியலில் பல்வேறு தருணங்களில் பதிவு செய்திருக்கிறார். அதையத்தான் அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் பெருமரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டூர் சானவாசனும், பெருமரியாதைக்குரிய அண்ணன் பாலாஜி அவர்களும், சிந்தனைச்சன் அவர்களும், வராம்பு உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும், அண்ணன் வன்னியரசு போன்றவர்களும், அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்களாம் அதை உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் இருக்கிற இடத்திலிருந்தே கண்ணாடி குண்டுக்குள் கல்லறிவது போல் அதற்கு மாறாக பாராமட்ட தேர்தல் வரை தனக்கு எப்படியாவது ஒரு சீட்டு கிடைச்சிடும், இந்த இந்தியா கூட்டணியை பாதுகாத்து நாமும் எம்பி ஆயலான்னு கனவு கண்ட தேர்தல் விரக்தியில பேசுறாருங்கிறீங்களா? வேற என்ன கொள்கை தெளிவுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு தனியார் பத்திரிகை தலித் ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறாரு. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு கொள்கை இல்லையா? இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசலையா? பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட சமீபத்துல பேசுறாரு. அது எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? எந்த இடத்துல கட்சியுடைய கொள்கை உறுப்பினர்கள், கட்சியுடைய கடைமட்ட ஊழியர்கள், விசிகாவுடைய கடைமட்ட ஊழியர்கள் இதை கான்ட்ரவர்சி ஆக்கி இதை கூட்டின உடைக்களவிற்கா நிக்கல. ஒரு தேவை இருக்குது. அவர்கள் சொல்றது ஒரு கொள்கை, அவர்களுடைய நீண்ட இலக்கு. அதற்கு எதிராக நீங்களும், நான் ஒரு பத்திரிகையாளர், முற்போக்கு பத்திரிகையாளர் உங்களை பார்க்குற நீங்களும் நானும் நம்மளை விரும்புகிற இந்த மக்கள், வெகுஜன மக்கள் அதை எதிர்க்க போவதில்லை. ஆனால் இவர் எந்த கடந்த காலங்களில் புத்தகத்தில் அம்பேத்கர் படித்தவர்களுக்கு தான் தெரியும். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரே மேடையில் காஞ்சி பெரியவரையும் அம்பேத்கரையும் ஒன்றாக ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் நம்ம பிழைப்புக்காக ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணி இந்த இடத்துல நீங்க காஞ்சி பெரியவர் வச்சுட்டா அக்ரஹாரத்தை ஓட்டு வந்துடும், இங்க அண்ணல் அம்பேத்கர் வைத்துட்டா ஒடுக்கப்பட்ட ஓட்டு வந்துடும், நீங்க பெரியார் படத்தை வச்சுட்டா முற்போக்குவாதி ஓட்டுங்கிற இந்த தேர்தல் வீக ஒருப்பாளர் இருக்காங்கல்ல, அப்படி காசு சம்பாதிக்கிற கம்பெனி சாமியார் போலி சாமியார் இந்த விளக்கத்தை சொல்வதற்காக திராவிடம்ங்கிறதுனா எல்லாருக்கும் சமம் பேசுறதுதான். அதை தாண்டி சில பேர் ஒப்பீடு அளவிற்கு கூட ஒரு முற்போக்குவாதி, ஒரு பொதுவுடைமை இயக்க தோழன், ஒரு தலித்திய தோழன், தலித்திய இயக்க தோழன், பெரியாரின் பெருந்தொண்டர்கள், பேரறிஞர் அண்ணாவுடைய தம்பிகள், முத்துவேல் கருணாநிதி என்ற எங்களோட அன்போடு முதலமைச்சருடைய தொண்டர்கள், கலைஞருடைய உடன்பிறப்புகள், ஏன் தமிழ்நாட்டுடைய எழுத்தாளர்கள், தமிழ்நாட்டு முற்போக்கு சிந்தனையாளர்கள், வழக்கறிஞர்கள் யாரும் ஒப்பீட்டுக்கு கூட அப்படி சொல்ல மாட்டார்கள். அது வேற தளம், இது வேற தளம். அரைவேக்காடுத்தனமாக அரசியலை படித்துக் கொண்டு தான் பெரிய மெத்த படித்த மேதாவி என்று சொல்கிறவர்களுக்கு தான் இது வடித்து தெரியும். மரியாதைக்குரிய நான் இயக்குனர் அமீர் அழகா சொல்லியிருந்தார். நான் மனதார அதை பாராட்ட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பல இடங்களில் முரண்படுகிறார். அது எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற போது இந்த அரசின் மீது நியாயமான விமர்சனம் வைக்கிறார். அவர் சொன்னதான், பிறப்பால் ஒருவர் பணக்காரராக முடியும். ஒருவேளை ஆதம் அர்ஜுன் மாதிரி பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்திருந்தா பணக்காரராக முடியும். ஆனால் அரசியல் என்பது அப்படி அல்ல. உங்களுக்கெல்லாம் நான் மன்னராட்சின்னு சொன்னதாக சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவுடைய ஒரு பிரபலியமான பத்திரிகை 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்டியை வெகுஜன மக்களுக்கு மத்தியில் மாண்புமிகு எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் எங்களுடைய அம்மா பெருமரியாதைக்குரிய துர்காம்மாவை வைத்து ஒரு பேட்டி. அப்போ கேட்குறாங்க, இத்தனை நாள் வாரிசு அரசியலே உங்கள் வாரிசையே நீங்கள் கொண்டு மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ உங்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வேட்பாளர் அறிவிக்க போறீங்களே என்கிற கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு முதலமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், இவர் இப்பதான் வந்தார் பல பேர் சொல்றாங்க. கட்சி ஆரம்பிக்க முதலே கட்சியுடைய கொள்கை குடும்பமா இருக்கு, கட்சியுடைய கொள்கை தெரியும், கோட்பாடு தெரியும். தனக்கு பருவம் தெரிந்த வயதில், அரசியல் தெரிந்த வயதில் கட்சி நடவடிக்கைகளை பங்கேற்கிறாரு, உறுப்பினராக தொடர்றாரு. ஒரு கட்டத்தில் இளைஞரை வழிநடத்துவதற்கு சரியாக இருப்பார் கட்சி நம்புது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை பல லட்சம் இளைஞர்களை கொண்டாந்து சேர்க்கிற ஈர்ப்பு சக்தியாக திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை திசைதோறும் பரப்புவதற்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அவர் இருக்கிறார் என்று கட்சி நம்புது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை இவர் கலைஞரின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக வாய்ப்பு கிடைக்குது. அந்த இடம் எப்படி வருது? ஸ்டாலின் அவர்களின் மகன்கிறனால தானே வருதுங்கிறதா? அது இங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, நீங்க எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க. நான் பல இடங்களில் சொல்வது, எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய அப்பா அரசியல்வாதி என்பதற்காக யாரும் வரவில்லை. அப்பா பேசுகிற தத்துவம் சரியாக இருக்கிறதா, அப்பா பேசுகிற இந்த அரசியல் சரியாக இருக்கிறதா, அந்த தத்துவம் சரியாக இருந்தால்தான் அவர் முதல்ல உள்ள வர முடியும். இல்லை என்றால் அந்த இடத்துலயே இந்த அமைப்பு அது ஒமிட் பண்ணி தள்ளிடும். ஏன்னா பல வரலாற்றுகள் இருக்கீங்க. ஏன்னா ஜனநாயக நாடு. அப்பதான் முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் சேப்பாக்க தொகுதி நிறுத்துகிறோம். ஒருவேளை சேப்பாக்க மக்கள், திருவள்ளிக்கணி சேப்பாக்க மக்கள், இவர் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாலின் மகன் இல்ல கலைஞருடைய பேரன் என்று நீங்கள் நினைத்தால் தோற்கடியுங்கள் சொன்னார். நான் தரவுகளோட சொல்ல விரும்புறேன். 234 தொகுதியில பெருமரியாதைக்குரிய பெரியவர் மூத்த அமைச்சர் பெரியசாமி அவர்கள் தொகுதியில் ஆத்தூர்ல அவர் 72 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வென்றார்.
இரண்டாவது, தமிழ்நாட்டிலேயே எந்த எங்கன்னா உதயநிதியை பார்த்து நீங்க வாரிசு அரசியல் இவர்கள் முதுகு பின்னாடி அழுக்க வச்சுட்டு பேசுறாங்களோ, ஒரு ஒரு தான் இவருடைய குடும்பத்தின் வாரிசு என்று பெருமரியாதைக்குரிய தொழிலதிபர் லாற்றி மார்ட்டின் அடையாளம் காட்டப்பட்ட ஆதவ் அர்ஜுன் அவர்கள். அதுக்கு முன்னாடி யார் அவரு? ஒரு ஈழ போராட்டத்துல, ஒரு காவிரி போராட்டத்துல, இல்ல மொழி போராட்டத்துல, கல்வி உரிமை போராட்டத்துல, மதச்சார்பை போராட்டத்துல, ஏதாவது ஒரு இடத்துல பத்திரிகையாளர் இருந்த தினேஷ்க்கு தெரியுமா? சாதி ரீதியிலான நான் கேட்பது பிரச்சனைகள்ல இல்ல, அது பல்வேறு கனவுல இருக்கலாம். நான் அந்த கனவை கொச்சப்படுத்தல, செயலை கொச்சப்படுத்தல, யாரும் கொச்சப்படுத்தல. என்னைக்காவது பொதுமக்கள் வெகுஜன போறதுல நீங்க இப்ப காட்டுங்க. இல்லைங்க, இவர் இந்த வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு சேர்றதுக்கு முன்னாடி இவர் இந்த போராட்டத்துக்கு முன்ன காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க திமுகவுக்கு அவர் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்தாரு, பல வேலைகள் செய்யலாம், அது வேற. ஆனால் பொதுமக்கள் போராட்டத்தில் நான் இருந்தேன்னு ஒன்ன காட்டுக்கு பார்ப்போம். நாங்க எத்தனை காட்ட முடியும்? அப்ப நாங்க சொன்னார், எங்க முதலமைச்சர் சொன்னார், சேப்பாக்கம் மக்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்க நினைத்தால் தோற்கடிங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில வெற்றி பெறுவதுங்கிறது பல்வேறு காரணங்களை உள்ளடக்கியது. இதை நம்ம புறந்தள்ள முடியாதுதான். சரி, ஆனா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எப்படி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரான ஒரு தொகுதின்னு தெரியும். அங்க யாராவது ஒரு எளிமையான ஒருத்தரை வேற ஒருத்தரை ஒரு சாதாரண தொண்டரை நிப்பாட்டி இருந்தாலும், ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, ராயபுரம் தொகுதியில நான் ஒரு சாதாரண தொண்டரை நிப்பாட்டி ஜெயிச்சு காமிக்கிறேன் சொல்லியிருக்காரு. அது மாதிரி யாரை நிப்பாட்டி இருந்தாலுமே ஜெயிச்சிருக்க முடியக்கூடிய ஒரு தொகுதி தான். அதுல வெற்றி பெறுவது மட்டுமே நான் கேட்பது வெற்றி தோல்வி, அது அரசியல் போகும். இந்த கொள்கை ஐடியாலஜிக் அரசியல் இருக்குல்ல, இந்த 3 ஆண்டு காலம் நீங்க மிக முக்கியமான காலகட்டம். இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மோடியுடைய 2 ஆண்டு காலம், இந்த 5 ஆண்டு காலம் இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டிருக்க நேரம். இந்தியாவில் அரசியல் சட்டத்துக்குள் இந்தியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, மத சிறுபான்மையா இருக்கக்கூடிய சிறுபான்மை வழிபாட்டை செய்த இந்துக்களை, அப்படி என்றால் நான்வெஜ் சாப்பிட்ற, இங்க கிடா வெட்டுற முனீஸ்வரன் கோயில், அதாவது எங்க வழிபாட்டு முறைகளை கோழியை வெட்டுவோம், கிடா வெட்டுவோம், எங்க சாமி சாராயம் குடிக்கும், சுருட்டு குடிக்கணும், எங்க பண்பாட்டு வழக்கத்திற்கு மாறாக ஒற்றை மதம் வைதீக மதம் என்று ஒரு கோட்பாட்டை இந்தியாவில் நரேந்திர மோடி திணித்த போது, RSS திணித்த போது, அதை எதிர்த்து என்னைக்காவது வேற தலைவர்கள் நீங்க பேசி பார்த்ததுண்டா? திமுக சொல்லணும், திமுக கட்சி சொல்ல வெளியில பேசி பார்த்ததுண்டா? அப்படி நம்பிக்கையா அதை எதிர்த்து சனாதனம் என்ற கோட்பாடு மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது, சனாதனம் என்பது உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது, அந்த கோட்பாட்டை நாங்க ஐடியாலஜிக்கல் ஒழிப்புன்னு சொல்ற ஒரு கருத்தை அளிக்கிறாங்க. இப்படி கருத்தியல் தலைவர்களை கரிஸ்மாட்டிக் லீடரா நாங்க ஏத்துக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கட்சி கொள்கை பேசுது, அவர் பேசுவதை மக்கள் ரசிக்கிறாங்க, தொண்டர்கள் வரவேற்கிறாங்க. ஆதவ் அர்ஜுன் அவர்களின் பேச்சுக்கு அவ்வளவு கைத்தட்டல், விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், அங்க அமர்ந்திருந்த தொண்டர்கள்லாம் ஆரவாரம், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? மன்னராட்சின்னு பேசும்போது சரி, ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லும் போது சரி, அங்க ஒரு அக்செப்டன்ஸ். குரங்கு வேசம்போது தெருக்கு அந்த குரங்காட்டி குரங்கு பல்ட்டி அடி அப்படின்னு சொன்னா பல்ட்டி அடிக்கு, அப்ப வரைக்கும் சுத்தி எனக்கு மக்கள் கைதட்டுவாங்க. அப்படி கைதட்டல் வரத்தான் செய்யும். அது நீ கைதட்டுவதற்கு 1000 பேர் அல்ல 1,00,000 பேர்களை கூப்பிடலாம், அது அவர் விருப்பம். அவங்க கிரௌடு அதை ரசிக்கிறது. கைதட்டுவது என்பதற்காக அவர் ஒண்ணு இந்த நாட்டுடைய சமூக நீதி போராளிலாம் அவர் இல்லை. அவர் தான் திமுக அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துது, அவர் கொள்கைகள் எல்லாம் பேசுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் இன்னைக்கு அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிடுறாரு. விஜய்க்கு அச்சப்பட்டு யார் சொன்னது? ஆதவ் அர்ஜுன் அவர். மரியாதைக்குரிய வியூக வகுப்பாளருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தண்ணிங்கிறது மிகவும் காஸ்ட்லி குட்ஸ் மட்டும் இல்லை, புனிதமான பொருள். நீங்க ஏதாவது நல்ல வெள்ளையா இருக்கீங்க, ஏதோ ஒரு வீட்டில் போய் தமிழ்நாட்டில் 6 மணிக்கு மேல போய் தண்ணி கட்டிங்கன்னா எந்த சாதின்னு கேட்குற பழக்கம் இன்னைக்கு இருக்கு. நீ தமிழ்நாடு தமிழர் பெருமை கொண்ட நாடு, அதெல்லாம் மாற்று கருத்தல்ல. ஆனா சாதிய தீண்டாமைகள் இன்னும் 1000 ஆண்டு காலம் இருக்கு. 2000 ஆண்டு கால அழுக்கு, ஆரியமும் சனாதனமும் பெற்றெடுத்த அழுக்கு, 2000 ஆண்டு அழுக்களை 150 ஆண்டு கால திராவிட இயக்கம் கொஞ்சம் மட்டுப்படுத்திருக்கு. அவ்வளவுதான். நாங்கள் வெல்வதற்கு 50 தூரம் இருக்கு. அப்படி தண்ணியை புனித பொருளா பார்த்த ஊர்ல ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாள்ல ஆதவ் அர்ஜுன் பிறந்தாரான்னு தெரியல. 1972 தமிழ்நாடு குடிநீர் வாரியம் ஆரம்பிச்சதை என்னைக்கு ஆரம்பிச்சது தெரியுமா? கலைஞர் சித்திரை 1 ஏப்ரல் 14 அறிவிச்சல் சொன்னாரு, தண்ணி என்பது தீண்டப்படாத தீட்டு இருக்கீங்க, ஒரு ஆதிக்க சாதி குளத்துல போய் இன்னொரு சாதி எடுக்க முடியாது. இந்த தண்ணீரை அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் எந்த மகர் மக்களுக்காக 5 லட்சம் மக்களை கூட்டி நீர் எடுத்தாரோ அந்த தண்ணீர் அந்த உரிமை நாயகன் பிறந்த நாளில் தமிழ்நாடு மக்களுக்கு தண்ணீரை பொதுவாக்க என்று அறிவித்தவர் கலைஞர். ஆதவ் அர்ஜுன் பிறக்கிறதுக்கு முன்னாடி மேபி அவர் டேட்டா பார்த்தா சொல்லட்டும், இங்க அண்ணன் அம்பேத்கர் பெயர்ல வேசார்பாடியில கல்லூரி வைத்த இயக்கம் இந்த இயக்கம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியலே அடிச்சுவடே தெரியாததுக்கு முன்னாடி டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகத்தை வைத்த இயக்கம் இந்த இயக்கம். ஆதவ் அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடி, அம்பேத்கர் என்று எழுதி படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய சமூக நீதி கோட்பாட்டை தெருதோறும் பேசி வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். ஆதவ் அர்ஜுனா என்கிற இந்த அரசியல் வியூகம் வருவதற்கு முன்னாடி இயக்கம் கட்டமைக்கப்படுகிற போது இந்தியாவில் எந்த இயக்கத்துக்கும் அப்படி இல்லை. இந்தியாவில் இப்போது சொல்கிற எந்த இயக்கத்துக்கும் இல்லை. தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் ஒரு துணை மாவட்ட செயலர் உறுதியாக ரிசர்வேஷன்
உறுதியாக ஒரு ஒடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலர் ஒடுக்கப்பட்டவர் இருந்தாலும் துணை மாவட்ட செயலராக ஒரு ஆதிராவிடர் இருக்க வேண்டும். அது ஒன்றிய அமைப்பு வரை, கிளை அமைப்பு வரை, ஏன் எங்கள் மாணவரணி அமைப்பு வரை, இளைஞர் அமைப்பு வரை இருக்க ஒரே இயக்கம் திமுக. இத எந்த ஆதரவு எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க? எனக்கு புரியலையே. புதுசா அம்பேத்கரை கத்துக் கொடுக்கிறதுக்கு ஆதரவு வரணுமா? அப்ப 1954 முன்பு அண்ணல் அம்பேத்கருக்கும் எங்களுடைய பேராசான் தந்தை பெரியார் நடந்த உரையாடல், சீரணி அரங்கிலே இதோ உங்களுடைய தலைவர் அம்பேத்கர், நீங்கள் இருக்க பட்டி கொடுங்கள் என்று அண்ணல் அம்பேத்கரை பார்த்து தந்தை பெரியார் நடத்திய உரையாடல், அம்பேத்கர் எங்களுடைய நீதி என்று பெரியார் இயக்கங்கள் தோழி தூக்கி சுமந்ததுக்கு இந்த ஆதவர்ஜனை கத்துக் கொடுத்தாரா? புரியல எனக்கு. இது அதிக பிரசங்கித்தனம்ல, இது அதிக பிரசங்கித்தனம். புத்தகத்துல படிச்சுட்டு இன்னைக்கு 2 பக்கம் கற்றை படிச்சுட்டா புலாயுதம் வேலை. இது ஒரு குடிநீர் தொடங்கி எந்த அளவுக்கு சமூக நீதிக்காக இந்த திராவிட இயக்கம் பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களுக்கே உரிய பாணியில. ஆனா இன்னைக்கும் அந்த குடி தண்ணியில குடிக்கும் போது மலம் கலந்திருக்க ஒரு வேங்கை வயல்ல தீர்வு கொடுக்காத இடத்துல அந்த சமூக நீதி எங்க போச்சுங்கிற கேள்வியில நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதை விஜயும் சேர்த்து கேட்கிறாரு. இல்ல, நான் அம்பேத்கர் இருந்திருந்தா இதை பார்த்து எந்த அளவுக்கு அந்த கோபமும் கவலையும் என் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக எங்க தலைவருக்கும் இருக்கிறது, இல்லாம இல்லை. ஏன்னா இன்னைக்கு சொல்றேன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ராஜீவ் காந்திக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர்களுடைய தலைவருக்கு, திராவிட முன்னேற்ற கழக தொண்டருக்கு, ஒரு பெரியாரின் பெருந்தொண்டருக்கு இங்கு அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. இன்னும் அந்த மலம் என் தொண்டையில சிக்கித்தான் இருக்கு. இதை ஒட்டுமொத்த சமூகத்தை குற்றவாளியாக்க முடியாது. யாரோ ஒருவர் நள்ளிரவில் சிசிடிவி கேமரா இல்லாத ஊர்ல நீங்க 1000 கண்களுக்கு சென்னை மாநகரில் ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்தில் ஒரு சாதிய வன்மத்தோடு இல்ல மனிதகுலத்துக்கு எதிரான செயலை, குடிநீர் மலத்தை கடிக்கிறதை ஒருவர் செய்திருக்கிறான். அது ஏதாவது அரசு போய் நடவடிக்கை எடுக்காம, விசாரிக்காம, முடியல. அதான் இதுல முடியல. நீங்க கான்ஸ்டபிள் நினைச்சா கண்டுபிடிக்கிற விஷயத்த இங்க யாரு இப்ப உச்ச நட்சத்திரம் விஜய் பேசுற அளவுக்கு, சமூக நீதி போராளிகள் எல்லாம் பேசுற அளவுக்கு நாங்க வேடிக்கை பார்ப்போமா? இவங்க பெருசு பண்றாங்க. அந்த வேங்கவேல் பிரச்சனையை எங்கள் மீதான ஏழாமையாக பெருசு காட்டுற. எங்களால் ஏழாமை அல்ல, நீங்க தெளிவாக தம்பி தினேஷ்ட விளக்க விரும்புகிறேன். வெங்கவேல் என்கிற அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற அந்த குடிநீர் தட்டில், அந்த குடிநீர் தட்டியை கூட மேலுயர் குடிநீர் தட்டி கொண்டு வந்தது கலைஞர் தான். அந்த குடிநீர் தட்டில நள்ளிரவுல 2 மனநலம் பாதிக்கப்பட்ட சமூக விரோதிகளாக இருக்கிற யாரோ ஒருவர், யாரும் கண்டுபிடிக்க முடியாது வரைக்கும். இன்னைக்கு அதுக்கு அறிவியல் பூர்வமாக எல்லா வேலையும் தடை செஞ்சிச்சு. எங்கேயாவது நீதிமன்றத்தில் தடையா இருந்துச்சா, இல்ல காவல்துறை தடையா இருந்துச்சா? ஒருவேளை சட்ட ஒழுங்கு பாதிக்கக்கூடாதுக்கா சமூக இயக்கங்களை ஊருக்கு வெளியே போராடிங்கன்னு சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா இது சமூக பிரச்சனையாக நேர் எதிரே முட்டிட முடியாது. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சண்டையால மாற்றிவிட முடியாது. ஏன்னா செய்தவர்கள் யார், ஒடுக்கப்பட்டவரா பிற்படுத்தப்பட்டவரா தெரியாது. அப்படி இருக்கும்போது 2 சாதிகளை மோத விட்டு ரத்தம் குடிக்கிற இந்து பாசிஸ்டுகள் நாங்கள் இல்லை. இன்னும் பாஜகவுக்கு அக்கறை வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்கு. பாஜக அக்கறை வந்துருச்சு. இப்போ புதுசா வந்திருக்க நடிகர் விஜய்க்கு அக்கறை வந்துருச்சு. என்ன அக்கறை? எடப்பாடி பழனிசாமி வாயில சுடுறாரு, வாயில சுட்ட உத்தரவு விட்டாரு. டிவியில பார்த்து தெரிஞ்சுட்டேன்னு தங்கையுடைய ஸ்னோலின்னு அவங்கள போய் நீங்க சந்திச்சிங்க. ஆனால் எந்த எடப்பாடி பழனிசாமி வாயில சுட்டாரோ அவரை போய் நான் திட்டமாட்டேன், பேச மாட்டேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நீங்க கட்டலுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு தங்கை ஸ்னோனில மறந்து போன நீங்க வேங்கவேல் பத்தி பேசுறதுக்கு அருகது வேணாமா? வேங்கவேல் பிரச்சனை இப்போ சொல்ல, இன்னும் 1000 வேங்கவேல் வரலாம், எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் சாதிய தீண்டாமைகள் 1000 இருக்கலாம், லட்சம் இருக்கலாம். ஏன்னா இது ஆண்டாண்டு காலமாக மனிதகுலம் தோன்றியதற்கு பிறகு இடையில் வந்த ஆரியம் பிறப்பால் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற விதியை கண்டுபிடித்து, பழக்க வழக்கத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விதியை கண்டுபிடித்து, பழக்க வழக்க சட்டமா இருக்கு. இங்க சமூகத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கு சார். சாதி பார்த்து எல்லா பிரதிநிதித்துவத்தையும் கொடுக்கறது ஒரு வகையில காரணமா அது இல்ல. எம்எல்ஏ சாதி பார்வையெல்லாம் காரணம் இல்ல. அவர் தப்பா புரிஞ்சுட்டாரு. ஏன்னா அது பல பேர் சொல்றாங்க சாதி சான்றிதழ் இருக்கிறதுனாலதான் சாதி வளருதுங்கிற ஒரு அதிமேதாவித்தன. திருமாவளவன் அவர்களே தலித் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில போய் வாக்கு சேகரிக்க திமுகவினர் அழைத்து செல்றாங்கிறாரு. அதுவும் ஒரு தவறான ஒரு தவறான புரிதல்கரமா அதிக பிரசித்தனது. ஏன்னா சாதி கிழிச்சு போட்டா சாதி சான்றிதழ் ஒழிஞ்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. எங்க தாத்தா ஸ்கூலுக்கே போல, அவருக்கு ஏன்னா சாதி சான்றிதழ் இல்லை. ஆனா எங்க தாத்தா ஊருக்கு சாதி பெருமை பேசினார், பிசிஎம் முடிக்கிறாங்க, ஆண்ட சாதியும் பெருமை பேசினாரு. சாதி சான்றிதழ்ல நாம் இந்த சாதின்னு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன ராஜீவ் காந்தி, ரிசர்வேஷன் அனுபவிச்ச ராஜீவ் காந்தி, அவங்க மொழி சொல்ல போனா கோட்டா ராஜீவ் காந்தி சாதி வேணான்னு சொல்றாரு. அது புரிதல். ஆண்டாண்டு காலமாய் எங்கள் தத்துவத்தின் புரிதலால் சாதி என்பது மனநோய் என்பதை சொல்லி 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 இந்த தத்துவங்கள் சொல்லி மரபுகள் சொல்லி திராவிட இயக்கம் சொல்லிதான் வருது. அப்ப பேக்வர்ட் ஷெட்யூல்டு மோஸ்ட் பேக்வர்ட் வருகிற போது, சமூக பிரதித்துவம் கொடுத்த போது நீங்க சாதி பாக்குறீங்கிற அந்த குற்றச்சாட்டுல அரை உரையாய் சமூகத்தை புரிந்து அரைவேக்காடுகளை குற்றச்சாட்டு. இந்த சமூகத்தை எதுவுமே தெரியாம அரைகுறையா நீங்க எப்படி ஒரு ரிசர்வ் கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொன்னது அண்ணன் அம்பேத்கர் சொன்னாரோ, அதற்காக எத்தனை போராட்டம் நடந்ததோ, அந்த போராட்டத்துக்குள் போகிற போது பக்கத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்டவனுக்கு புரிய வைக்கணும். இது நிரூபத்திற்கு ஒரே நாள்ல சாதியை லப்பர வச்சு அழிச்சுக்கன்னு சொல்கிற புது நவீன மனதர்மவாதிகளா இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்க இந்த சமூகத்தை அணுகிட முடியாது.
தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்கரும் எத்தனையோ பொது உடைமை தோழர்களும் காலு தேய திராவிட இயக்க தோழர்களும் தெருவே நடந்துதான். இப்ப கொஞ்சமாவது தினேஷ்ன்னு இருக்கு, கொஞ்சம் அப்படியே நான் மெதுவா தம்பி நீங்க என்ன சாதி அப்படின்னு வெள்ளையா இருக்கீங்களே, நாமக்கல்ல மோகனூர்ல அந்த தெருவா அப்படின்னு கேட்டுதான் அந்த ஈன புத்தியை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனா இல்லாட்டா இதே மற்ற மாநிலங்களுக்கு போனா ஓ நீங்க ரெட்டியா, ஓ நாயக்கா, ஓ நீங்க சர்மாவா, ஓ அப்படியா நீங்க சாம்பவரா, ஓ அப்படியா கண்டுபிடிக்கும். என் ஊர்ல அப்படி இல்லை. அது காரணம் ஒரு 150 ஆண்டு காலம் அவர்களோட நாங்க முன்னேறி இருக்கிறோம். ஆனாலும் இங்க சிக்கல் இருக்கா? சிக்கல் இருக்கு. நீ இன்னைக்கு சென்னை வீதிகள்ல பிராமின் ஒல்லி தான் வீடுன்னு கிடைக்குது. இன்னைக்கு வெஜ் ஒல்லி இருக்கு, பிராமின் ஒல்லி இருக்கு, வெஜ் ஒல்லி இருக்கு, ரெண்டுமே இருக்கு இன்னைக்கு. அப்ப இது அதுக்காக இன்னொருத்த நான் பேக்வர்டு ஒல்லின்னு போடுற மனநிலை இங்க இல்ல. அந்த மனநிலை நாங்கள் ஆதரிக்கிறாங்கல்ல. நீங்க ரொம்ப தெளிவா சொல்லுங்க. திராவிட இயக்கம் பல்வேறு இடங்களாக எதிர்கொள்வதுதான். நான் ஜனநாயகத்தை எதிர்கொள்றேன். ஏன்னா இந்த கேள்வியை திமுக நோக்கி தான் கேட்க முடியும். வெங்கவேலாம் உறுதியா பதில் சொல்ற கடமைகள் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமாக நாங்கள் புனிதர்கள், திமுக தான். ஸ்டாலின் போனாரா, உதயநிதி போனாரா, இப்ப விஜய் போகணும்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த அட்வைஸ் அவர் கட்சி ஆரம்பிக்க மாதிரி கொடுத்திருந்தாருன்னா இன்னும் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. கட்சி கொடுத்தாரு. எனக்கு தெரிந்து அது என்ன கட்சி, தாவாக்காவா தாவேக்காவா? எங்க அண்ணன் தாவாக்கான எங்க அண்ணன் வேலுமுருகன் கட்சி. அது ஒரு கட்சி பேரே தெரியாத அளவுக்கு தெரியல. தமிழக அவங்களுக்கு இக்கு ஒட்டு பிள்ளைக்கு சோசியம் பார்த்த பிள்ளை மாத்தினதெல்லாம் இருக்கு. தலைவர்களுக்கு இக்க மாத்துவதற்கு சோசியம் தேவைப்படுச்சு. ஒரு தற்குறித்தனமா கட்சி பேரை போய் அது பதிவு பண்ணும் போது இக்க மறந்துட்டேன்னு உலகத்துல இருக்க ஒரே கட்சி தான். திராவிடருக்கு வேறுபாட்டுக்கு ஏறத்தாழ பல நூற்றாண்டு கால டிபேட் நடந்த ஊர் இந்த ஊர். திராவிடம் எங்கள் அரசியலுக்கும் திராவிடர் எங்கள் இன அரசியலுக்கும் வேற எங்க அண்ணா கத்து கொடுத்த அறிவு நடந்த ஊர்ல அமாவாசை பார்த்து கட்சி பேரை வச்சுக்கிறது கும்பலுக்கு நீங்க போய் முன்னாடி அட்வைஸ் கொடுத்துருந்தாருன்னா நான் வருங்கால அது என்ன தேவேக்காவுடைய துணை பொதுச் செயலாளரா இல்ல பொருளாளரா, மேபி பொருளாளர் வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் என்கிற விஹோ வகுப்பாளர்களுக்கு. ஆனானப்பட்ட உங்களுடைய முதலாளி பிரசாந்த் கிஷோரா விஹோ வகுப்பாளரா? அவருக்கு என்ன சீனியர்ஸ் இல்ல அவருடைய மீடியேட்டர், நீங்க சொன்னீங்கல்ல திமுக கூட ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு, இந்த மீடியேட்டர் கூட்டு வந்தீங்கல்ல. அதாவது இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களே அந்த பிரசாந்த் கிஷோரே தோற்ற ஊர் இந்தியா. அந்த கவனம் கொஞ்சம் இருக்கட்டும். தலைக்கணம் கவனம் தன்னுடைய முதல் மேடையிலேயே கூட்டணி ஆட்சிங்கிறாரு, ஒரு தலித்த முதல்வராக்குவேங்கிறாரு. அதுலயே நான் வியந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிடறாரு. இன்னைக்கும் ஆனா கூட்டணி ஆட்சின்னு பேசினாவே திமுகவினருக்கு கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி சீட்டு எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கு முன்னாடி கொஞ்சம் விஜய் ஆரம்பிச்சுதான் அவங்க போயிருப்பாரு. கொஞ்சம் தாமதமா விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பாவம் இதுல பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிறது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் தான். எங்களால் அல்ல, மிக முக்கியம். நீங்க தான் அழுத்தம் கொடுத்தீங்கன்னு விஜய் ஓப்பனா சொல்றாரு. அவர் சுயமரியாதைக்காரர். எங்கள் பள்ளிகளில் அமைச்சர் அன்புமணி சொன்னது போல அவர் சுயமரியாதைக்காரர். அவருக்கு யார் நெருக்கடி கொடுக்க முடியாது. நெருக்கடி கொடுத்து இயக்கம் நெருக்கடி கொடுக்கிற இயக்கம் திமுக புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு திருமாவளவன் அம்பேத்கர் புத்தக எந்த விழாக்களையும் தவிர்த்ததே இல்ல. மோஸ்ட்லி அவர் கூப்பிட்டா யார் கூப்பிட்டா பியூட்டிஃபுல்லா கொள்கை ரீதியா அழகா விளக்கிட்டாரு. இந்த சங்கடங்கள் வரும், இந்த சங்கடம் எதை நோக்கி நகர்த்தும் என்பது எனக்கு தெரியும். வருகிறவர்கள் ஆர்வக்குழார் எது பேசுவார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி அரைவேக்காடு ஆர்வக்குழார்கள் பங்கேற்புற கூட்டத்தில் என்று வெளிப்படையா சொல்லல. நான் பங்கேற்ற நல்லா இருக்காது. நீங்க ஒரு விகடன் நடத்த அந்த பத்திரிகையில அம்பேத்கரை பத்தி மிஸ்டர் ஒரு நாள் கால் சீட்டு கொடுத்துட்டு மக்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுற விஜய் அவர்கள் எத்தனை நிமிடங்கள் அவருக்கு பிடிக்காதுன்ட்டாரு. நீங்க பரவாயில்ல. எங்க சாவு வீட்டுக்கு போனா, இளவு வீட்டுக்கு போனா போய் கட்டி பிடிச்சிட்டான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு மனித இயல்பு. ஏன்னா அங்க போனா கூட்டம் சம்பிரதாயம் இல்ல, மானுடைய இயல்பு. போட்டோ ஷூட் நடத்துறீங்க நீங்க போய் அப்படியா? அந்த மாதிரி சம்பிரதாயங்கள்ல எனக்கு விருப்பம் இல்லைங்கிற. கொள்கையால் வளர்ந்த கட்சி, கோட்பாட்டால் வளர்ந்த கட்சிக்கு எவ்வளவு கொள்கை திறன் இருக்கிறதோ அதே திறனமும் ஒரு 300 பேர் கொடுத்தீங்கல்ல. இந்த நிமிடம் தமிழ்நாடு முழுக்க 230 கூட்டம் நடந்தால் 230 கூட்டங்களுக்கு மக்களுக்கு நலத்திட்டத்தை கொடுக்கிற ஒரே கட்சி திமுக. பேரிடர் வந்தபோது, கொரோனா பேரிடர் வந்தபோது ஒருங்கிணைவா என்று சொல்லி தெருத்துறை பண்ண இயக்கம் இந்த இயக்கம். அதெல்லாம் உங்களுக்கு அப்ரால் 300 கோடி வாங்குற உங்களுக்கு தெரியாது. சாமானிய மக்கள் பிரச்சனை, எங்களுக்கு சாமானிய மக்களுக்கு உரையாடல், அது உங்களுக்கு தான் தெரியாது. ஒரு கால் சீட் பிரச்சனை, அதை விட்டுருங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இருக்காது. அதை பத்தி நான் நீண்ட நடிகை சினிமா கதைகளை பேசி நான் வீணடிக்க விரும்பல. வளரட்டும், வாழ்த்துக்கள் சொல்லித்தான். இருமாப்போட 200 தொகுதி ஜெயிப்போன்னு பேசுறீங்க. கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த 200ங்கிற இருமாப்ப நான் மக்களோட சேர்ந்து ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறேன். மக்கள் மைனஸ் பண்ணுவாங்க உங்க கூட்டணி. எந்த மைனஸ்ங்கிற இருமாப்பு உங்களுக்கு வந்துச்சு? உங்களுக்கு எத்தனை பூத்தும் தெரியுமா? எத்தனை கிளைம் தெரியுமா? குறைச்சு மதிப்புறீங்களா? எத்தனை பூத்தும் தெரியுமா? எத்தனை கிளைம் தெரியுமா? அறிக்கை எழுதுவதற்கு சில அட்வைசர்கள் விலைக்கு வாங்கிட்டா அது நினைக்கிறீங்களா? இந்த மண் என்பது முழுக்க ரத்தமும் சதையுமாய் தமிழர் வளர்த்த, திராவிட இயக்கம் வளர்த்த ஊர் இந்த ஊர். நீங்க அரசியல்வாதினா ஏதோ வெள்ளை வெட்டி கட்டிட்டு ஊர்ல சும்மா இருக்கணும்ல.
என் ஊருக்கு போனா எங்க ஊர்ல நல்லது காரியமோ கெட்ட காரியமோ பைப்ல தண்ணி வரலையா, சாக்கடை அடைச்சிருக்கா, இல்ல கரண்ட் வரலையா, பள்ளிக்கூடத்துல பிரச்சனையா, இந்த தொடங்கி ஆண்டு காலமாய் அந்த மக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, என் கருவம் தலைக்கு ஏறாது சாதாரண மனிதனாக இருந்து வளர்கிற அந்த சூழலை வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்களை பற்றி ஆய்வு செய்கிற நாராயணன் என்கிற அந்த பத்திரிகை எழுதுகிறார். இந்தியாவில் எத்தனையோ அமைப்புகள் இருந்தது, இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தது, திமுக அதிமுக ரெண்டையும் ஒப்பிட வைக்கிறார். இந்த 2 இயக்கங்களும் தான் ஒரு சாவுக்கும் துக்கத்திற்கும் பெருவிழாவிற்கு என்று நிற்கிற இயக்கம் அது. அந்த ஊர்ல தொடங்கின அரசியல் இது சாதாரண இல்லை. பெரியார் எங்க பேரறிஞர் போட்ட விதையை, தத்துவ விதை அது. ஆனா சாமானியருக்கு கிளை பரப்பியதை ஆலமரம் ஆக்கியவர் பெருமரியாதைக்குரிய எங்கள் பேரறிஞர் அண்ணா. அவர் வெளியில் தான் கலைஞர் என்கிற அந்த பெருமகன் இங்கே ஒரு சாதிக்கு மட்டுமே அரசியல் என்று சொல்லப்பட்ட அதிகாரம் என்பது படித்தவர்கள் என்று பார்ப்பனி தத்துவத்தின் என்றவர்களுக்கு இல்லை, அனைவருக்குமான கூடு இது. எல்லோருக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பை, இன்னும் சொல்கிறோம், ஒடுக்கப்பட்டவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்றால் வேலை வாய்ப்பில் கல்வி மறுக்கப்படுகிறார். இப்போதான் போட்டிக்கு வருகிறார்கள். இப்போது இன்னும் அது குறித்து கரிசனப்பட வேண்டியிருக்கு, அக்கறைப்பட வேண்டியிருக்கு. வளர்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க தான் பிரச்சனையாகல, அவர்களெல்லாம் மூடர்களாக இருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளை நம்பிதான் திமுக வெற்றி பெறுவது அப்படிங்கிற நிலை இருக்கா? இல்ல, அப்படி கூட்டணி கட்சிகளை நம்பிதான் திமுக வெற்றி பெறுமா என்ற கேள்வியை விஜய் அவர்கள் குறிப்பிட்டார். அது தற்குறித்தனம். அவருக்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியை இல்ல வெற்றி கணக்கை தொடங்குகிற கூட்டணி அல்ல. கூட்டணி இல்லாம ஒரு தடவையா திமுக ஆட்சி அமைச்சிருக்கான்னு தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு உண்மை புரியல. இந்தியாவில் இந்த அரசியமைப்பு சட்டம் என்பது தனித்து நிற்பது என்பதே வீரம் என்பதெல்லாம் அது பேசுறதெல்லாம் அது என்னன்னா அது ஒரு இன்னும் நல்லா சொல்ல மூளை தேடிக்கு இருக்கு. என்ன அது கொஞ்சம் காட்டமான சொல்ல தேவைப்படுது. ஆடத் தெரியாத மேடை கோணங்கிறான். மக்களை புரிந்து கொள்ளாத சமூகத்தில் பல சாதிகள், பல மதங்கள், பழைய பழக்க வழக்கங்களை கூட பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் போயஸ் கார்டன் பாலிசி மாதிரி இங்கே வா அங்கே வான்னு சில பேரை விலைக்கு வாங்கினா வேட்பாளர் நிறுத்த முடியும். சரி, அப்படி அல்ல. சமூகத்தில் பல்வேறு கருத்து இருக்கிறது. எங்க கருத்தை ஒத்து இந்தியாவுடைய அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக வளர்கிற இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர் விரும்புகிறார். மதசார்புக்கு எதிராக போர் நடத்துகிறார். எங்க கருத்து அவர் கருத்து ஒன்னா இருக்கு, ஒன்னா நிற்கிறான். இங்க இருக்கக்கூடிய சோசியலிசம் பேசப்பட வேண்டும் என்பதில் பெருமரியாதைக்குரிய எங்களை விட மூத்த தோழர்கள் இருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்க தோழர்கள் ஒன்றா இருக்காங்க. எங்களோடு தமிழ் தேசிய இயக்க உணர்வை பயணிக்கிற அண்ணன் பெருமரியாதைக்குரிய அண்ணன் வேலுமுருகன் போன்றவர்களும், மதச்சார்புமையை பேணி பாதுகாக்கிற எங்களுடைய ஜவஹர்லால் போன்றவர்களும், முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்களும் இங்க கூட நிற்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமா திராவிட இயக்கத்தை தெருவாய் பேசிய பெருமரியாதைக்குரிய மர்மச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கூட நிற்கிறார். இதையெல்லாம் தலித்திய விடுதலையும் ஒருங்கிணைப்பு வேண்டும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒற்றுமை வேண்டும் என்று மக்களுக்காக பேசுகிற அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்காங்க. இது கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி தோல்வியை தாண்டிய கணக்கு. எங்களுக்கு இலக்கு வைக்கலாம். இந்த கூட்டணி இலக்கு 200. அது எங்க கேடருக்கு, எங்களுக்கு கூட்டணி கட்சி தோழர்களுக்கு தொடர் வைக்க இலக்கு. நமக்கு ஒரு டாக்டர் அதுலயுமே 234 நாங்கள் வைக்கல. நாங்கள் பாயச தன்மையா நாடு நாங்கள் 234 ஜெயலலிதா மாதிரி அங்காவத்தான் போகல. ஏன்னா எதிர்த்து மாற்றம் பிறகு மாத்திட்டீங்க போல நிலைப்பாட. 234 ஜெயிக்கிறோம் எல்லா அமைச்சர்களும் அது ஒரு தன்னம்பிக்கை. ஆனால் எங்க தலைவர் மிக ஜனநாயக ரீதியாகவே 200 உறுதியாக வெல்வோம், மீது 34 என்பதில். ஏனென்றால் ஜனநாயகத்தில் எதிர்கருத்து இருக்க வேண்டும். மாற்றான் தோட்டத்தை பலிகைக்கும் வாசம் உண்டு. எதிர்க்க திட்டமிட்ட அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பகுப்பாய்வு பார்த்தா ஒரு நல்ல கொள்கை. அது நாங்க சொல்லாம யார் சொல்லுவாங்க? புரியல எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய 69,202 பூத்துலையும் ஆர்டர் இருக்கு. பிளேட் இருக்காங்க. இங்க எத்தனை ஒன்றியம் எத்தனை மாவட்டம்னு எழுதி கொடுக்காம ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்கிரீன் எல்லாம் பேச சொல்லுங்க. இப்போ புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள இல்லை தேர்தல் வியூக ஒருப்பாடுகளை பேச சொல்லுங்க. புத்தகத்தை வாங்கி அடிக்கிட்டு பின்னாடி 1000 புத்தகம் இருக்கலாம், நீங்களாம் எடுக்கலாம். 5 லட்சம் காசு தான் போதும். இன்னைக்கு எலெக்ஷன் ஆஃப் இந்தியா புத்தகம் எத்தனை புத்தகம் விற்கிது? வேறு டேட்டா வேணுமா உங்களுக்கு? நானும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா சில டேட்டாஸ் நம்ம தேவைப்படும் வாங்கி வச்சிருக்கேன். நான் டேட்டா வகுப்பாளர் இருக்கலாம். டேட்டா வகுப்பாளர்கள்லாம் வீதிக்கு போனா அந்த இருக்க கல்லும் மண்ணும் மூஞ்சில படணும். டேட்டா வகுப்பாளர் வியூக வகுப்பாளர்கள்லாம் வேணா இந்தியாவுடைய நிரந்தர அதிபராக பிரசாந்த் கிஷோர் வந்திருப்பாரு. அவருக்கு அதுல அறிவு இருக்குது. ஆனால் மக்கள் அது கட்டுப்பட்டு வருமானா அது வராது. அப்படி நம்பி சில பேர் இன்னைக்கு தத்துவ முறைகள் சொல்றாங்க. என்ன ஆனா என்ன ஊடக வெளிச்சம் இருக்கிறது, விஜய் அவர்கள் பெரும் பணம் இருக்கிறது. விஜய் அவர்கள் பேசுறதுக்கு எதிர்த்து பேச திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒரு தயக்கம் இருக்கா? விஜய் குறித்த விஜய் மாநாட்டுல பேசும்போதோ இல்ல அதற்கு அடுத்த நிகழ்வுகள் நடக்கும் போதோ உடனடியா ரியாக்ஷன்ஸ இல்ல டிவி டிபேட்ஸ்ல வழக்கமா டிஎம்கே ரெப்ரசன்டேஷன் இருக்க மாதிரி இருக்க மாட்டேங்குது. எப்படி பார்க்கணும் அந்த நியூஸ்? தத்துவார்த்த ரீதியான ஒரு குற்றச்சாட்டை, சீரியஸ் குற்றச்சாட்டை வச்சா நான் பேசலாம். காமெடி ஓஹோ இதை மறந்துட்டனே அப்படி பேசுறது அரசியல் பேச்சா? அதுக்கு விளக்கம் கொடுத்து எங்க நேரத்தை நாங்கள் வேண்டிக்க விரும்பல. நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம். தத்துவார்த்த ரீதியாக வச்சுட்டாரு குற்றச்சாட்டு வேங்கன்னு சொல்லிட்டாரு. அது விளக்கம் கொடுத்து கடமை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. தத்துவார்த்தம் இல்லாம இப்பெல்லாம் வந்தீங்கன்னா போனீங்கன்னா அப்படின்னு பேசுற இந்த சினிமா டைலாக்குகளுக்கு சினிமாவில் தான் பதில் சொல்ல முடியும். இன்னொரு சினிமா வேணா அதற்காக உங்களுடைய எதிர்கால தலைவர் நீங்க சொல்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் இது ஒரு சினிமா செய்தின்னு கடந்து போறது சரியா? ஆதவ அர்ஜுனா வந்து அந்த ஆளு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறது சரியா? எனக்கு புரியல. அந்த ஆளுங்கிறப்ப எந்த ஆளுன்னு சொல்லலாம், புரியல எனக்கு. மன்னராட்சி குறித்த கேள்விக்கு யார் மன்னராட்சி அப்படின்னு சொன்னதுக்கு தற்கொலைத்தனமா ஒருத்தர்
அரசியல் அவருக்குன்னு சட்டம் ஒரு இல்ல ஒரு மரியாதை இருக்குல்ல சார் சமூகத்துல. அவர் வந்து அந்த ஆளுங்கிற வார்த்தை எப்ப ஒரு வருஷமா இந்த ஆதவ யாரும் தெரியுமா? என்ன மரியாதை சமூகம் சொல்லுங்க? இல்ல, அவருக்கு ஊட சொல்றேன். விளம்பரத்தை நான் நீங்க துணை ஊதி முதல்வர். ஊதி ஊதி பெருசு பண்ணிட்டீங்க. இல்ல, ஓ, துணை அப்படியா? முதல்வர். அவரா? நம்ம வீட்டுல புறணி சொல்றாங்களே, அவர் யார் இல்ல தெரியுமா? இல்ல நான் அவருக்கான இல்ல, மரியாதைன்னு கேட்கல அவர் சார். துணை முதல்வருக்குன்னு ஒரு இல்ல, இல்ல, மரியாதை அது இருக்குல்ல, சொல்றேன். அவர் அந்த ஆளுன்னு அவர் சொல்லலாமா? யார் தெரியுமா? அந்த வீட்டு மாப்பிள்ளை. எந்த வீட்டு மாப்பிள்ளை? தமிழ்நாட்டு நம்பரும் பணக்காரங்க அந்த வீட்டு மாப்பிள்ளை. அப்படி உங்க ஊதி கூட்டணி ஊதி கட்சியில துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. அந்த மரியாதையும் ஒண்ணு வேணும். அது ஒண்ணு. அது இந்த பக்கம் விசிகாவுக்கு துணை கொடுத்த முதல்வர். மரியாதை, எங்கள் அன்பு அண்ணன் புரட்சியாளர் பெரும் மரியாதைக்கு அண்ணன் தொல் திருமாவளவர்களுக்கு கொடுத்த மரியாதை அவருக்கு அதையும் சொல்லி அந்த ஆளுக்கு கொடுக்க முடியாதுதான். அதுல எந்த மாற்று கருத்துல அது சொன்ன எங்கள் அண்ணன் பேசுறது 100க்கு 100 விழுக்காடு சரி. சினிமா செய்தின்னு விஜய் அவர்கள இன்னும் இப்போ சினிமா செய்தி நான் கூட அதை தான் பாக்குறேன். ஒரு சர்க்கார் படம் பார்த்த மாதிரி அம்பேத்கர் மாநாடு. குறித்து பேசுறாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து சினிமா செய்தி அம்பேத்கர் குறித்து என்ன பேசி விட்டார் சொல்லுங்க நீங்க. அம்பேத்கர் குறித்து பேசுகிறவர் வந்து எனக்காவது நான் பெரியாருடைய கடவுள் மறுப்ப மட்டும் ஏத்துக்க மாட்டேன் அப்படி பேச முடியுமா? அந்த டோன்ல பேசினா ஆனால் அம்பேத்கர் கடவுளை குறித்து என்ன பேசினா தெரியுமா? கடவுள் தத்துவம் எப்படி வந்தது பேசினா தெரியுமா? பேசுங்க அதை. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பது குறித்து பேச சொல்லுங்க பார்ப்போம். பிரம்மன் தலையில் பிறந்தவனை எப்படி சாதியை இணுக்கு சாதி எப்படி வேறு ஊன்றியது, சாதிய மனநல் என்னவாக இருக்கிறது, சாதி மனநல படுத்தவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி அணுகுவான், அவன் உணவு முறை எப்படி இருக்கும், உடவை எப்படி இருக்கும் பேச சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் அம்பேத்கருடைய புரட்சியால் அவர் ஒட்டுமொத்த குத்தகம் படிச்சுக்கிறீங்க. இவர் இத்தனை கலவரத்துக்கும் இந்த கூச்சலுக்கும் கும்பலுக்கும் ஒரு 1.25 மணி நேரம் அந்த கூட்டத்தில் பெரும் மரியாதைக்குரிய மூத்த நீதியரசர் சந்திர அவர்களுடைய அந்த பேச்சு அடிபட்டு போச்சு. ஆர்டிகல் 15 குறித்து அண்ணல் அம்பேத்கர் அதற்காக என்ன வேலை செய்தான் குறித்து அடிபடி போச்சு. அண்ணல் அம்பேத்கர் ஒரு காலத்தின் கொள்கை கண்ணாடி. இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரிக்கை வைத்த போது மிக தெளிவாக சொன்னார். இந்த திருத்தப்பட வேண்டிய அரசியல் சட்டம் சொன்னார். புனிதம் காக்கல. பல அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த அம்பேத்கரை பார்த்து நீங்க தான் அரசியல் சட்டத்தை எழுதுனீங்க சொன்ன போது எஸ் நான் தான் எழுதுனேன். உள்ள இருக்கு பேனா மட்டும் என் பேனா உள்ள இருக்கிற மை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் அல்லாடி கிருஷ்ணமூர்த்தியும் KA முன்சியும் PN ராவும் கிருஷ்ணமாச்சாரிங்கிற பார்ப்பனர்கள் நிரப்பிய மையின் தெளிவா சொன்னாரு. இதை யாராவது கொளுத்த முன் வந்தால் கொளுத்துகிற முதல் நாள் நான் தான் சொன்ன தெம்பும் திராணியும் கொண்ட தலைவரான அம்பேத்கர். அவளை பத்தி போஸ்டர்ல போடுறதுக்கு இந்த பக்கம் வேலுநாச்சியை போட்டா சவுத் இருக்கக்கூடிய தேவர் ஓட்டு வந்துடும், காமராஜரை போட்டா சவுத் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஓட்டு வந்துடும், நீங்க அஞ்சலி அம்மாவை போட்டா பெண்களை ஓட்டு வந்துடும் போஸ்டர்ல போட்டு டிசைன் பண்றது ஓட்டுக்காக மட்டும்தான். சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நாங்க மிக தெளிவாக எங்களுடைய தலைவர்களான தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் கலைஞர் 3 படங்களை வைக்கிறோம். தத்துவ மரபு எங்களுக்கு இருக்கிறது. அந்த தத்துவம் என்ன சொல்லியது? உங்களுக்கு என்ன தத்துவம் சொல்லுங்க. நீங்க தந்தை பெரியார் சொன்ன தத்துவம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நீதி கட்சியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? தமிழ் சமூகத்துடைய வரலாறு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இந்த போஸ்டர் இந்த படத்தை வச்சு அந்த ஓட்டு வந்துருன்னு இது வந்து போஸ்ட் அடிச்சு ஊருக்குள்ள பிளாக் பூஸ்டர்ஸ் இது வந்து இப்படி ஈஸியா வச்சிருக்கீங்கன்னா தென் மாவட்டத்தில் படம் ஓடிங்கிற சினிமா ஷூட்டிங் இல்லைங்க கூட ஞாபகப்படுத்த போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.